வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும். மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக. முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் அனுசரிப்பு. திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கவர்னர் மற்றும் முதலமைச்சர். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழா. கவர்னர் முதலமைச்சர் தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒற்றுமை ஓட்டம் துவக்கி வைப்பு. தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் சபாநாயகர். மின் கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 100 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வம்பாக்கீரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போலீசாரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தலைமை பொறியாளர் கனியமுதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அரசு அறிவித்த கட்டண உயர்வானது தற்போது வரை உயர்த்தப்படவில்லை என்றும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசு அறிவித்தால் மட்டுமே உயர்த்தப்படும், அதுவரை தற்போது உள்ள கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார். இதனையடுத்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி 100 அடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவரை தொடர்ந்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாட மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் அரசு சார்பில் தேசிய ஒற்றுமை தினம் கடற்கரை காந்தி திடலில் அனுசரிக்கப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார், காவல்துறை தலைவர்கள் மற்றும் விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை ஊழியர்கள், அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒற்றுமை ஓட்டம் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி சிலைக்கு நிர்வாகிகளோடு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினார். மேலும் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா முன்னிலையில் அமைச்சரின் ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த தினம் புதுச்சேரி காவல்துறை சார்பில் வரலாற்றை போற்றும் வகையில் கண்காட்சி மற்றும் உறுதிமொழி ஏற்று தேசிய ஒற்றுமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், இந்தியாவின் முதல் துணை பிரதமர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி வில்லியனூர் காவல் நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவை போற்றும் வகையில் வில்லியனூர் காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே மரக்கன்று நடும் விழா மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகைப்படம் வரலாற்று கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில்
வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன், வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரீனா மேரி டேவிட் முன்னிலையில், விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முன்னிலையிலும் உறுதிமொழி ஏற்று பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மாடவீதியை சுற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவை எடுத்து கூறினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள், பொதுமக்கள், பள்ளியின் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மோசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர் மற்றும் கூடப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையத்தின் மூலமாக பொறையூர் மாரியம்மன் கோவில் தெரு பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 5,78,185 ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் தாமரை குளத்தை சுற்றிலும் தடுப்பு சுவர் மற்றும் வேலி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 12,10,075 ரூபாய் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. பூஜையை சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர்கள் சாய் ஜே தியாகராஜன், ஹரி என்கிற ஜெகதீசன், சுஜாதா, முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, முக்கியஸ்தர்கள் பாலு, கணபதி, குப்புசாமி, பழனி, முரளி, முருகன், சிவசங்கரன், உலகு, மல்லிகா, ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நினைவு தினம் கிருமாம்பாக்கத்தில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் மற்றும் தொகுதி நிர்வாகி மோகன்தாஸ் தலைமை தாங்கி இந்திரா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிறகு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் இருந்து மோகன்தாஸ் தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. பிறகு கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி எதிரில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன், அஞ்சாப்புலி, அகில இந்திய மீனவர் அணி பொதுச் செயலாளர் கனகசபை, இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன், தொகுதி பொதுச் செயலாளர் அருணாச்சலம், மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் துரை நாராயணன், இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பழனிவேலு, நெல்சன், ஹரி, ஆதிதிராவிட பிரிவு துணைத் தலைவர் பக்ரிசாமி, பொதுச் செயலாளர் ஐயனார், பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாசம், பொதுச் செயலாளர் உதயகுமார், மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் புஷ்பா, செயலாளர்கள் பூங்கொடி, ஆர் எஸ் சித்ரா, ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் தலைவி வெண்ணிலா உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்திய நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் தொழிற்சங்கமான ஏஐடியூசியின் 106வது ஆண்டு அமைப்பு தினம் புதுச்சேரியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை ஏஐடியூசி மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் ஏஐடியூசி கொடியை ஏற்றி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விவசாய தொழிலாளர் சங்க அகில இந்திய துணைத் தலைவர் ராமமூர்த்தி, விவசாய சங்க தலைவர் கீதநாதன், ஏஐடியூசி மாநில நிர்வாகிகள் அந்தோணி, சந்திரசேகரன், தயாளன், முருகன், முத்துராமன், சேகர், மரி கிறிஸ்டோபர், சிவகுருநாதன், ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தவளக்குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்து பார்வையிட்டார்.
புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் அறிவியல் சார்ந்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை காட்சியில் வைத்திருந்தனர். இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு கண்காட்சியினை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் நூர் முகமது வரவேற்புரை நிகழ்த்தினார். துணை முதல்வர் ராஜசேகரன் தலைமை உரையாற்றினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினார். ஆருத்ரா சங்கநிதி சிறப்புரையாற்றினார். பள்ளி கல்வி இணை இயக்குனர் சிவகாமி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் பவானி, கௌரி, ஷாலினி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாணவ மாணவிகளின் கண்காட்சி மாணவர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்தி துணை தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களிடம் நாம் தமிழர் கட்சியினர் கோரிக்கை மனுவினை வழங்கினர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியினர் இது குறித்து புதுச்சேரியில் உள்ள துணை தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIR என்கிற நடைமுறையினை தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் அவசர கதியில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்குவதும் லட்சக்கணக்கான புதிய வாக்காளர்களை சேர்ப்பதும் மக்களாட்சி முறையை கேலிக்கூத்தாகும் கடுஞ்செயலாகும் என்றும் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்தம் SIR நடைமுறைப்படுத்துவதனை நாம் தமிழர் கட்சி ஆட்சேபனை செய்கிறது என்றும் புதுச்சேரியில் இந்திக்காரர்களும் வெளி மாநிலத்தவர்களும் பெரும்பாலானோர் குடியேறிய நிலையில் வெளி மாநில வாக்காளர்களை புதுச்சேரி மாநிலத்தின் குடிமக்களாக நிரந்தரப்படுத்தும் சூழ்ச்சியாகும் என்றும் வாக்காளர் அடையாள அட்டை என்பது வெறும் அடையாள அட்டை மட்டும் அல்ல, தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் வாக்குரிமை என்பது தமிழர்களின் அரசு அதிகாரத்தினை தீர்மானிக்கும் உரிமை சாசனம் ஆகும் என்றும் அதனை பறிகொடுப்பது என்பது தமிழர்கள் தங்கள் இறையாண்மையை இழப்பதற்கு ஒப்பாகும் என்றும் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக வாக்காளர்கள் சிறப்பு திருத்த நடைமுறையினை உடனே கைவிட வேண்டும் என்றும் எக்காரணம் கொண்டும் வெளி மாநிலத்தவர்களுக்கு புதுச்சேரியில் வாக்குரிமை வழங்கக்கூடாது என தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் கௌரி மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ரமேஷ், இளங்கோ, தமிழரசி, காமராஜ், அமுதன் பாலா, முனியாண்டி மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில இந்திய தேர்தல் ஆணையம் வந்து SIR அப்படின்னு வாக்காளர் திருத்த சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து 12 மாநிலங்கள் உட்பட இந்த யூனியன் பிரதேசம் புதுச்சேரியிலையும் சேர்த்து அந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த SIR அப்படிங்கிற வாக்காளர் திருத்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி முழுமையா எதிர்க்குது. காரணம் என்னன்னா, இப்போ பீகார்ல நடந்த தேர்தலில் 39 லட்சம் மக்களை வந்து அந்த வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கியிருக்காங்க. கண் கூட மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த 39 லட்சம் பேரும் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியில மட்டுமே அவங்க பணியாளர்களா, அதாவது கட்டிட வேலை தொழிலாளர்களா, உணவு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி பல வேலைகளுக்காக அவங்க தமிழ்நாடையும் புதுச்சேரியும் சார்ந்து இங்க வந்துட்டாங்க. உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 33,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், முனுசாமி பிள்ளை நகர், பல்கலை நகர், ஓம் சக்தி நகர், சாய்பாபா நகர் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 33,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட நாட்டார் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 14,65,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம் நாட்டார் வீதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 14,65,000 ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் கட்டும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியை அடுத்த நோனாங்குப்பம்பேட் பகுதியில் ஏழை எளிய 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதுச்சேரி ரமா அறக்கட்டளை சார்பில் இலவச தார்பாய்களை சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி வழங்கினார். புதுச்சேரியை அடுத்த நோனாங்குப்பம்பேட் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் வீடுகளில் மழைநீர் ஒழுகுவதால் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். அவர்களின் சிரமங்களை அறிந்த புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி ஏழை எளிய 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக தார்பாய் வழங்க முடிவு செய்து அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம்பேட் பகுதியில் வசிக்கும் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று இலவச தார்பாய்களை விக்கி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நோனாங்குப்பத்தை சேர்ந்த ஐயனார், வீரப்பன், சரண் உள்ளிட்ட அந்த பகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தினேஷ் சிறப்பாக செய்திருந்தார். திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தில் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கும் 29,78,000 ரூபாய்க்கு அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.